Hello, my dear English learners. Welcome back to Christ English Practice. I am your English trainer R. Madhivanan, sharing this video lesson with you. This is the 8th video of the Tamil English Dictionary. In this video, we are going to see 11 words that begin with the two letters and, a, ind. அந்த என்ற இரண்டு எழுத்துக்களில் ஆரம்பிக்கும் 11 சொற்களை நாம் பார்க்க போகிறோம். வேர்டு நம்பர் 1 அந்த என்பது ஒரு பீபே என்றால் பிரதி பெயர் சொல். அந்த என்பது ஒரு பிரதி பெயர் சொல். இதுக்கு ஆங்கிலத்தில் that என்ற ஒரு வார்த்தை, those என்ற இன்னொரு வார்த்தை. இந்த வேர்டு என்ன வகையான வார்த்தைன்னா PRON என்றால் புரோனவுன், பிரதி பெயர் சொல். இந்த ஐ வி யூ தே ஹி சி இட் அது போன்ற சொற்கள். இந்த தட் தோஸ் என்பது கை நீட்டி தூரத்தில் உள்ள ஒரு பொருளையோ அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட பொருள்களையோ நாம் சுட்டி காட்டுவது தான் சுட்டி காட்டும் பிரதி பெயர் சொற்கள். ஓகே, தட் தோஸ் இது இந்த இரண்டும் ப்ரோனவுன்ஸு. தமிழில் ஒரே வார்த்தை தான் அந்து. அதுக்கு உதாரண சொற்றொடர் பாருங்கள். தட் டாக், அந்த நாய். ஆக தட் என்பதற்கு பின்னால் டாக் என்ற ஒருமை பெயர் சொல் வர வேண்டும். அப்புறம் தோஸ் என்பதற்கு பின்னால் டாக்ஸ், நாய்கள் என்ற பன்மை பெயர் சொல் வர வேண்டும். ஆக இப்படி சொல்லலாம். ஒருமை பெயர் சொல் டாக் என்பதற்கு முன்னால் தட்டு வரணும், பன்மை பெயர் சொல்லுக்கு முன்னாடி தோஸ் வரணும். இதை சரியாக நாம் போட கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னொரு உதாரணம், தட் ட்ரீ, அந்த மரம். தோஸ் ட்ரீஸ், அந்த மரங்கள். ஓகே, தட் என்பது ஒருமை, தோஸ் என்பது பன்மை. அதாவது ஒருமை பெயர் சொல்லுக்கு முன்னால் வர வேண்டும், தோஸ் என்பது பன்மை பெயர் சொல்லுக்கு முன்னால் வர வேண்டும். வேர்டு 2 அந்தரம். இது ஒரு பெயர் சொல். இதனுடைய தமிழ் அர்த்தம் திறந்த வெளி, ஓப்பன் ஸ்பேஸ். வீட்டுக்கு உள்ளேயோ ஒரு கட்டடத்துக்கு உள்ளேயோ அல்ல, திறந்த வெளி, ஓப்பன் ஏர். மேலே பார்த்தா ஆகாயம் இருக்கணும், அதுதான் ஓப்பன் ஏர். காற்று வெளியில், ஓப்பன் ஸ்பேஸ் இன் தி ஓப்பன் ஏர், அந்தரம். அடுத்த வேர்டு அந்தர் பல்டி, குட்டி கரணம். தலையை கீழாக தரையில் வைத்து அப்படியே காலை தூக்கி சுழலுதல், குட்டி கரணம். ஆங்கிலத்தில் சோமர் சால்ட், உடலை தலை கீழாக சுழற்றுதல். இதற்கான ஆங்கில வார்த்தை டேர்ன் த பாடி ஓவர், உடலை அப்படி திருப்புறது. ஓவர்னால் தலைகீழாக. ஓகே, இதுக்கான உதாரண வாக்கியம் த பேபி டிட் என்றால் செய்தது. த பேபி டிட் எ சோமர் சால்ட், அந்த குழந்தை ஒரு குட்டிக்கரணம் செய்தது, குட்டிக்கரணம் என்ற ஒரு செயலை செய்தது. ஓகே, வேர்டு 4 அந்த புறம். இது ஒரு பெயர் சொல். அரண்மனையில் ராணி தங்குமிடம். அரண்மனை என்பது பேலஸ். அதில் மகாராணி தங்குவதற்கும் மற்றும் அவருடைய சர்வன்ஸ், அவருக்கு பணிபுரியும் பணிப்பெண்கள் தங்கிறதுக்கும் ஒரு இடம் உண்டு. ஷெல்டர்னா தங்குமிடம். குயின்ஸு ராணியினுடைய, பிரைவேட் தனிப்பட்ட, ஷெல்டர் தங்கும் இடம். ஷெல்டர்னா தங்கும் இடம், SHELTER, ஷெல்டர். நம்பர் 5 பாருங்க, அந்த ரங்கம். இது ஒரு பெயர் சொல். ஒரு நபருடைய தனிப்பட்ட விஷயங்கள், எ பர்சன்ஸ் பிரைவேட் மேட்டர்ஸ். உதாரணம் குடும்ப வாழ்க்கை, சொந்த பழக்கம், இதெல்லாம் அவருடைய தனிப்பட்ட விஷயங்கள். அதாவது
பொதுவான விஷயம் அல்ல. அவர் வாழ்க்கை சம்பந்தப்பட்டு, அவர் வேலை சம்பந்தப்பட்டு, அவருக்கு மட்டும் தெரியக்கூடிய அல்லது அவர் மற்றும் அவருடைய நெருங்கிய சொந்த பந்தங்களுக்கு மட்டும் தெரியக்கூடியது தான் அந்தரங்கம், ப்ரைவேட் மேட்டர்ஸ். ஓகே, வேர்டு நம்பர் 6 பாருங்க, அந்தனர். இது ஒரு பெயர் சொல், ஒரு நவுனு. பிராமின், காஸ்ட் பர்சன், பிராமண சமுதாய மனிதர். பிராமின், பிராமின் என்பது நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிற ஒரு சாதி. அந்த சாதியை தான் பிராமின்கிறோம். முக்கியமாக அவங்களுடைய தொழில் என்னென்னா, அந்த காலத்தில் இருந்தே இன்னும் கோவிலில் பூசாரியாக இருப்பாங்க, மந்திரம் ஓதுவாங்க. இப்போவும் மேரேஜுக்கெல்லாம் வந்து மேரேஜை கண்டக்ட் பண்ணி கொடுப்பாங்க. மந்திரம் ஓதி அந்த கல்யாணத்தை, சுப காரியத்தை நடத்தி கொடுப்பாங்க. கல்யாணம் மட்டும் இல்லை, வீடு குடிபுகுதல், வேறு இன்னும் பல சுப காரியங்களுக்கெல்லாம் வருவாங்க. பிராமின், காஸ்ட் பர்சன், பிராமண சமுதாய மனிதர். இது இலக்கியத்தில் என்ன அர்த்தம்னா, அற வழியில் நடப்பவர். அந்தனர் என்றாலே ஒன்று சாதியை குறிக்கிற வார்த்தை, இன்னொன்று அறவழியில்னா நேர்மையான வழியில் நடப்பவர். ஓகே, அடுத்தது 7 பாருங்கள், அந்தி மாலை. இது ஒரு நவுனு, பெயர் சொல். மாலை நேரம், சாயங்காலம், லேட் ஈவினிங். மாலை நேரம், லேட் ஈவினிங். அதாவது ஆங்கில வார்த்தைகள் 2. டஸ்க்கு, டெஸ்க் இல்லை, அது டிஇஎஸ்கே, இது டஸ்க்கு. இன்னொரு வேர்டு பாருங்கள், டுவி லைட்டு. டு லைட்டு, டுவி லைட். இது நவுனு. இருள் சூழும் மாலை நேரம். நல்ல ஒரு 6 மணி 6:30க்கு பார்த்தீங்கன்னா இருள் சூழ்ந்துக்கிட்டு வரும். அப்புறம் 7 7:30க்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருக்கும். அப்புறம் 8 மணிக்கு 9 மணிக்கு டார்க்காக இருக்கும், ரொம்ப டார்க்காக இருக்கும். அப்போ இந்த இருள் வந்து கவ்வுதில்லை. அதாவது பகல் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும், மறைஞ்சிக்கிட்டே வரும் பகல் பொழுது. அந்த மறைஞ்சி இருள் சூழ்ந்துக்கிட்டே வரும், அதுதான் டஸ்க்கு, ட்வி லைட்டு, இருள் சூழும் மாலை நேரம். அடுத்தது 8, அந்திம சடங்கு. அந்திம சடங்கு இது ஒரு பெயர் சொல். இறந்த நபருக்கு செய்யும் இறுதி சடங்கு அல்லது பூஜை. ஒருவர் மரணம் அடையும் போது அந்த நபருக்கு அந்த சடலத்தை பூஜை செய்து சுடுகாட்டில் கொண்டு போய் புதைப்பது நம்முடைய வழக்கம். அந்த உடலுக்கு தண்ணீர் ஊற்றி அதை கழுவி குளிப்பாட்டி இதெல்லாம் செய்வாங்க. இதுக்கு இன்னொரு தமிழ் பேர் ஈமக்காரியம். இதுக்கு ஆங்கில வார்த்தை பாருங்கள், ஃபியூனரல் ரைட்ஸு. ஃபியூனரல் ரைட்ஸ், RITES, அல்லது லாஸ்ட் ரைட்ஸ். லாஸ்ட்னா இறுதி, ரைட்ஸ்னா சடங்குகள். இந்த மந்திரம் ஓதுறது, சங்கு ஊதுறது, சேங்கினி அடிக்கிறது, டொயின் டொயின்னு, இதெல்லாம் சடங்குகள். அப்புறம் ஒப்பாரி வைப்பாங்க சொந்த பந்தம்லாம். இதெல்லாம் லாஸ்ட், கடைசியான ரைட்ஸு, சடங்குகள். ஓகே, அடுத்தது நம்பர் 9 பாருங்கள், அந்த நேரம். அந்த நேரம் இதுக்கு இது என்ன வகை வார்த்தை? காலத்தை குறிக்கும் உரிச்சொல். கால உரிச்சொல். தமிழ் அர்த்தம் அப்பொழுது, ஆங்கில அர்த்தம் தென். தென் இது ஒரு அட்வெர்பு. ஆங்கிலத்திலே அதுக்கு ஒரு சொற்றொடர், அட் தட் டைம், அந்த நேரம், அந்த நேரத்தில். இது கால உரிச்சொல், அட்வெர்ப். ADVERB, சுருக்கம் ADV. அடுத்தது 10வது வார்த்தை அந்தோ. இதுக்கு தமிழ் வார்த்தை ஐயோ. இதனுடைய அர்த்தம் என்ன? இரக்கம் தெரிவித்தல். ஒரு மனிதருக்கு ஒரு கஷ்டம், ஒரு துன்பம் நேரும்போது அதை பார்த்து மற்றவர்கள் ஐயோ இப்படி ஆயிட்டாரே, ஐயோ இவருக்கு தொழிலில் இப்படி
நஷ்டம் ஏற்பட்டு விட்டதே என்றெல்லாம் மற்றவர்கள் அவரை பார்த்து பரிதாபப்படுவது, இரக்கப்படுவது. அந்தோ ஐயோ. அதுக்கு ஆங்கில வாக்கியம் அலாஸ், மை மணி இஸ் லாஸ்ட். ஐயோ என் பணம் போயிடுச்சே. அலாஸ், மை மணி இஸ் லாஸ்ட். லாஸ்ட் வேர்டு இந்த வீடியோவில் 11. அந்தஸ்து. அந்தஸ்து என்பது ஒரு பெயர்ச்சொல். ஒரு சமுதாயத்தில் அல்லது தொழிலில் ஒருவரின் நிலைமை, ஒரு சொசைட்டியில் அல்லது ஒரு ஆக்குபேஷன், ஒரு தொழில் அல்லது ப்ரொஃபஷன், ஒரு ப்ரொஃபஷனில் ஒருவருடைய சிச்சுவேஷன் அல்லது பொசிஷன், சோஷியல் பொசிஷன், சமுதாய அந்தஸ்து. அவர் ஹை பொசிஷன்லேயும் இருக்கலாம், லோ தாழ்ந்த நிலையிலையும் இருக்கலாம், பணக்காரராகவும் இருக்கலாம், ஏழையாகவும் இருக்கலாம். இருந்தாலும் பொது அர்த்தம் என்ன? அந்தஸ்து. 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 அந்தஸ்துன்னா என்ன அர்த்தம்? நிலைமை. அந்தஸ்துன்னா நிலைமை. ஓகே, அது சரியாக வரமாட்டேங்குது. ஓகே, அந்தஸ்து. Okay, my dear English learners, that ends this video. Thanks for watching the video. Wish you good luck with your English practice. Goodbye and take care.